ஒப்புரவு ஒழுகு அப்படின்னா ஆத்திச்சூடி படிச்சிருப்போம். ஆனா அந்த ஒப்புரவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா, வளர்த்துக்கணுமா, சொல்லி கொடுத்தோமா அப்படின்னு யோசிச்சோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான். வணக்கம், இது அண்ணாமலை பழனியப்பன், டாலஸ் டெக்சாஸ். இந்த தொகுப்புல நாம பார்க்க இருக்கும் அதிகாரம் ஒப்புரவு அறிதல். இந்த அதிகாரம் எதுக்காக இல்லறவியல்ல கொடுத்திருக்காரு. அதாவது இல்லறவியல் பகுதி கணவனும் மனைவியும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டிய பண்புகள். இதுல எதுக்காக இந்த ஒப்புரவு அறிதலை கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். குடியியல்ல நல்குறவு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. நல்குறவு என்னும் இடும்பையுள் எல்லா குறை துன்பங்களும் சென்று படும். நம்ம படிச்சது நல்குறவு அப்படின்னா வறுமை. ஆனா ஆக்சுவலா இது என்னன்னா வறுமையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகளே இல்லாமை. அதைத்தான் அந்த அதிகாரத்துல என்ன சொல்றாரு, இன்மையின் இன்னாமை யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அதாவது நாம வறுமையில இருந்தாலும் அந்த வறுமையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகளே இல்லாம இருந்தோம்னா அந்த நிலை தான் கொடிது. ஆற்றல் இருந்தும் வாய்ப்பில்லாம வறுமையில் ஆழ்த்தப்பட்டவர்களுக்கு உதவுவது, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது. அதாவது உதவினா ஒரு பொருள் கொடுப்பது இல்ல, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவங்களையும் நன்னிலைக்கு கொண்டு வர்றது கணவன் மனைவியின் பொறுப்பு அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த ஒப்புரவறிதல் அதிகாரத்தை இல்லறவியல்ல கொடுத்திருக்காரு. இந்த அறஞ்சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். தூக்குன்ற படத்துல கலைஞர் ஒரு வசனம் எழுதியிருப்பாரு. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் தமக்கை, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு. அதாவது கலைஞர் என்ன சொல்றாரு, தாய்ப்பாசம் நிபந்தனை அற்றது அப்படிங்கிறாரு. அதுலயும் ரொம்ப குறிப்பா என்ன சொல்றாரு, கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் சொல்ல, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும். அதாவது நம்ம தூரத்துல இருந்தவனா கூட தாய் பாசம் நிபந்தனை அற்றது, அது நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க கலைஞர். இங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு, இந்த நல்குறவு இருந்ததுன்னா ஈன்ற தாயும் பிறன் போல் நோக்கப்படும். அவங்களே கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. அப்படி தாயே தள்ளி நிற்கிற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு குடியில ஆற்றல் இருந்தும் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை, நல்குறவு கூடி போச்சுன்னா அவங்க தாயே தள்ளி நின்று பிறன் போல் நோக்குறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே அந்த குடியிலேருந்து ஒதுக்கப்படுகிறார்கள். அப்படி ஒதுக்கப்பட்டா என்ன ஆகும், அவங்க வேற எங்கேயாவது வாய்ப்புகள் கிடைக்கும் குடியில போய் சேர்ந்துடுறாங்க. அடிப்படையா இந்த ஒப்புரவறிதல் அதிகாரத்துல வள்ளுவர் விளக்கி இருக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்க குறள் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதாவது இதுல ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும், நம்மளை சுத்தி நிறைய நமக்கு செல்வம் வருது அப்படின்னா அது எதுக்கு, தக்கார்க்கு, அதாவது பிடிச்சவங்களுக்கு இல்ல, ஆற்றல் மிக்கவருக்கு, தக்கார்க்கு வேளாண்மையா, அதாவது வேர் வளரணும், குடி வளரணும், அதுக்காக ஆற்றல் மிக்கவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க நம்ம கிட்ட வந்த செல்வங்கள் பயன்படணும், நம்ம குடி காக்கணும், நம்ம குடி வளரணும். அப்படின்னா இல்லறம் நடத்தும் கணவனும் மனைவியும் தங்கள் வாய்ப்புகளை ஆற்றல் மிக்க தன் குடியில இருந்து வறுமையில் இருப்பவங்களுக்கு, வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இப்போ வறுமையில இருக்கவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம், அவங்க பசி போக்குறோம், ஓகே, பிடிச்சவங்களுக்கு உதவி செய்யறோம், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், ஓகே, இது பத்தாதா? அதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துறாருங்க. அதாவது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதாவது அந்த பசி ஆற்றுறது ஈகை, ஆனா அது எதுக்கு செகண்டரி, அதாவது எதுக்கு பின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒப்புரவறிதலை விட அது கம்மி ஈகை. அதாவது ஒப்புரவறிதல் அதை விட ஈகையை விட பெருசு அப்படிங்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா 22வது அதிகாரம் இல்லறவியல்ல ஒப்புரவறிதல், ஈகை 23வது அதிகாரம். அதாவது பிடிச்சவங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது உன்னோட குடி காக்காது, உன் குடியை நீ வளர்க்கணும், உன் குடியை நீ காக்கணும் அப்படின்னா ஆற்றல் மிக்கவர்களை உணர்ந்து அவங்களுக்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்புல சிலதை பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வழி அமைத்து கொடுத்தா அப்பதான் குடி வளரும். அதனால இந்த ஒப்புரவறிதல் ஈகையை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு இல்லறவியல்ல கணவனும் மனைவிக்கும் இதை புரிஞ்சு கற்று உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம குடி வளரணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் இருக்கணும், பிடிச்சவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க குடின்னா பெருமை. ஸோ இப்போ குடி பெருமை பேசுகிறோம் அப்படின்னா அந்த குடியில எத்தனை பேர் சாதிச்சாங்க, எவ்வளவு செல்வ வளங்கள், திருமணங்கள் எப்படி பெருமையா நடக்குது, அவங்க சாப்பாடு முறை எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி எதை பார்க்க கற்றுக்கணும், எப்படி ஆற்றல் இருந்தும் வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறவங்க பகிர்ந்துக்கிறாங்க, எப்படி துணை அப்பதான் அந்த குடி வளரும். இப்போ குடி மேல ஒரு மரியாதை வரும். ஓகேடா, நமக்கு ஆற்றல் இருந்துச்சு, நம்ம குடியில ஒருத்தர் நம்மளை கை தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த குடியோட எனக்கு பற்று வளரப்போகுது இல்லையா? சோ அதுதான் நம்ம பார்க்க கத்துக்கணும். அந்த ஒப்புரவை
அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வளர்க்கணும் அப்படிங்கறத இந்த அதிகாரத்துல வள்ளுவர் விளக்கியிருக்கார். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க இந்த தொகுப்புக்கு. நன்றி, வணக்கம்.